நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்களோட வழக்கு. ஹேம்நாத் அவர்கள் தான் இதில் குற்றவாளின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் அவர் விடுதலை ஆயிருக்காரு. அவர் தன்னை ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மந்திரியோட சொந்தக்காரர் என்றும், தான் ஒரு பிரபல்யம் என்றும், தான் பெரிய ப்ரொடியூசர் என்றும், பணக்காரர் என்றும் அவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டு தான் சொல்றாங்க. இந்த வழக்கில் ஆதாரங்கள் பத்தல, அரசு தரப்பு ஆதாரங்கள்ல அதை விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க. சித்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பீரியட்ல ஒரு அவுடி காரு, திருவான்மையூர்ல ஒரு வீடு, மடிப்பாக்கத்துல ஒரு வீடு எல்லாமே வாங்கினாங்க. திருவான்மையூர் வீடு பேங்க் ஆக்ஷன்ல போயிட்டுன்னு ஒரு வழக்கறிஞர் மூலமா கேள்விப்பட்டேன். அவுடி கார் அந்த கம்பெனிக்காரன் டியூ கட்டலன்னு அந்த கம்பெனியே எடுத்துக்கிட்டதாகவும் இந்த வழக்கில் நான் கேள்விப்பட்டேன். அந்த ரெண்டு விஷயத்தை திரைத்துறை எப்படின்னா, இந்த லைட்டிங் நம்ம கூடவே வந்துடாது. சம்டைம்ஸ் ½ hour இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் திரை பிரபலங்கள் அவங்க நினைக்கிற ஹைக்கை அடைய முடியறதில்ல. ஆனால் அவங்க ஹைக்கில் இருந்தப்ப அந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியறதில்ல. இப்போ அந்த புகழ் வெளிச்சம் குறைவுள்ள என்னாவும் தனிமை ப்ளஸ் வறுமை ப்ளஸ் வெறுமை எல்லாம் வரக்குள்ள தற்கொலை தான். வணக்கம் சார். வணக்கம். சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்களோட வழக்கு, அவங்க தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருந்தது. அதன் பிறகான வழக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்கு திருவள்ளூர் நீதிமன்றத்தில். ஹேம்நாத் அவர்கள் தான் இதில் குற்றவாளின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் அவர் விடுதலை ஆயிருக்காரு. அந்த வழக்கு பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது 2020 டிசம்பர் 9 நசரத்துப்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு பிரபல நட்சத்திர விடுதியில் தற்கொலை செய்யப்பட்ட நிலையில், தூக்கு மாட்டி தற்கொலை செய்யப்பட்ட நிலையில் சித்ராங்கிறது முல்லை மறந்துருப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர் தாங்கிற ஒரு நாடகத்தில் முல்லைங்கிற கேரக்டரில் அவங்க வந்தாங்க. விஜே மொத்தம் ஸ்டேஜில் கம்பேரிங் பண்ணுறது, நல்ல ஒரு ஷார்ட் பீரியடில் வளர்ந்து வந்தவங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க அப்பாவே போலீஸ்காரர் தான். காமராஜ் ஓட்டரசில் தான் அவங்க வீடெல்லாம், மயிலாப்பூர் பக்கத்தில். அதுலேருந்து வந்தவங்க தான். ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் மிகப்பெரிய வளர்ச்சியை ரொம்ப ஷார்ட் பீரியடில் மேலே வந்தாங்க. மக்கள் மத்தியிலே அந்த முல்லைங்கிற கேரக்டர் ரொம்ப நினச்சி அதில் தான் இப்போ நசரத்துப்பேட்டையில் தொட்டு நசரத்துப்பேட்டை போலீஸ் வழக்கு போட்டாங்க. ஹேம்நாத் மற்றும் 7 பேர் மேலே வழக்கு. அந்த வழக்கு என்னென்ன வழக்குனா, தற்கொலைக்கு தூண்டியது 498A இவர் மேலே போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, டவுரி ஹராஸ்மெண்ட், உமன் ஹராஸ்மெண்ட், வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால சாவுறது அப்படின்னு. இவர் ஹேம்நாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கரையாஞ்சாவடி பகுதியை சார்ந்தவர். அவர் தன்னை ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மந்திரியோட சொந்தக்காரர் என்றும், தான் ஒரு பிரபல்யம் என்றும், தான் பெரிய ப்ரொடியூசர் என்றும், பணக்காரர் என்றும் அவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. எல்லாம் வழக்குகளில் சாட்சிகளில் இருக்கிறது தான். 67 சாட்சி இந்த வழக்கில். 57 சாட்சி விசாரிக்கப்பட்ட நிலையில் தான் மகிழா கோர்ட்டு, திருவள்ளூர் மகிழா கோர்ட்டு மாண்புமிகு நீதியரசர் ரேவதி அவங்க தான் இந்த வழக்கில் ஆதாரங்கள் பத்தலை, அரசு தரப்பு ஆதாரங்களில் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் ஹேம்நாத் டிசம்பர் 15 கைது செய்யப்பட்டு அப்புறம் பிணையில் வெளில வந்துடுறாரு. அப்போ ஹேம்நாத் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். என்ன சொல்லி போகிறாருன்னா, இந்த வழக்குக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது குவாஷ் பண்ண சொல்கிறது, எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்கிறது, ஸ்டே பண்ணுங்க இந்த வழக்கை, என்னை ஸ்டே பண்ணி அப்புறம் குவாஷ் பண்ணணும், எனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் என்னை சம்மந்தம் இல்லாமல் என்னை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, இதில் இந்த வழக்குக்கு பின்னாடி நிறையா அரசியல்வாதிகள், நிறையா திரை பிரபலங்கள், நிறையா ஃபினான்சியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு என்னையே உள்ள வழக்கில் இன்க்ளூட் பண்ணி என்னை சேர்த்துட்டாங்க, அதோட்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டார். அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை போதிய முகாந்திரம் இருக்குது, வழக்கை ஸ்குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் இது பண்ணிட்டு, அப்போ அவர் சித்ராவுடைய அப்பாவும் ஒரு வழக்கு போயிருந்தார் ஹைகோர்ட்டுக்கு. யார்? காமராஜ். என்னென்னு போயிருந்தாருன்னா, என் மகளுடைய வழக்கு திருவள்ளூர்லேருந்து வேற ஒரு நீதிமன்றத்தை மாற்றி கொடுங்கன்னு. என்ன காரணம் சார்? திருவள்ளூரில் போயிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை அங்கே சரியான நீதி கிடைக்காது, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரையல் கோர்ட்டு எங்கே வேணுமோ மாற்றிக்கலாம், உங்களுக்கு கன்வீனியன்ட் பிளேஸுக்கு மாற்றலாம், அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் சரியான முகாந்திரம் சொல்லணும். அப்படி இருக்கக்குள்ள ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு 6 months கேஸை வேணால் முடிச்சு கொடுத்துட சொல்ல, ஸ்பீடி ட்ரையல் போட்டு ஒரே நாளில் 3 சாட்சி 5 சாட்சி ஏற்றுவாங்க, ரெகுலராக ஏற்றி அப்படி முடிப்பாங்க வழக்கை. அந்த மாதிரி ஆர்டர் போட்டாங்க. அதில் தான் இப்போ வழக்கு இவ்வளோ வேகமாக நடந்து முடிஞ்சுது. இப்போ சித்ரா பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் பீரியடில் ஒரு அவுடி காரு, திருவான்மையூரில் ஒரு வீடு, மடிப்பாக்கத்துல வீடு எல்லாமே வாங்கினாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாமே. திருவான்மையூர் வீடு பேங்க் ஆக்ஷனில் போயிட்டுன்னு ஒரு வழக்கறிஞர் மூலமா கேள்விப்பட்டேன். அவுடி கார் அந்த கம்பெனிக்காரன் டியூ கட்டலன்னு அந்த கம்பெனியே எடுத்துக்கிட்டதாகவும் இந்த வழக்கில் நான் கேள்விப்பட்டேன். அந்த 2 விஷயத்தையும். இந்த வழக்கு பொறுத்தவரையிலையும் ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ திவ்யஸ்ரீ தான் ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது பிரேத விசாரணைக்கு உடற்கூறாய்வுக்கு அவங்க தான் என்கொயரிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக தான் போயிருந்துச்சு. சித்ராவோட பின்னணி பார்த்திங்கன்னா, ஒரு எளிய குடும்பம் தான். அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரரு, காமராஜ் பேர். சாதாரணப்பட்ட ஒரு வாழ்வியலில் உள்ளவங்க தான். அவங்களுக்கு தன்னுடைய பிரபல்யம் ஆகணும், திரையில் தான் ஒரு பெரிய ஸ்டாராக வரணுங்கிறது தான் அவங்களுடைய
லட்சியமாக இருந்து வந்தாங்க ஜெயிச்சாங்க. அந்த ஃபீல்ட்லேயும் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக சித்ரா வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, டிக்டாக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்களா, வீடியோக்கள், இந்த ரீல்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி டெய்லி பண்ணுவாங்க. பட் அன்னைக்கு எதுவுமே பண்ணலை. அவங்க அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து எதுவுமே பண்ணலை. ஷூட்டிங் அங்கே நடந்துகிட்டு இருக்குள்ளே யாருக்கிட்டே ஃபோனில் வந்து ஹார்ஷாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத வந்து அதுவும் ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. இதில் பாக்கி பேர்லாம் பிறர் சாட்சி ஆகிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க நிறையா சாட்சி. அந்த 57 67 10 பேர் பக்கம் ஆக்சிடென்ட், அதெல்லாம் கணக்கில் இல்லை. ஆக்சிடென்ட்லாம் பிறர் சாட்சி, சம்பவத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போகிறது. அது உண்மைதான், அது சில பேர் தெரிஞ்சே இருக்காது. ஆனால் சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஈவினிங் வந்து சீக்கிரமாக என்ன ஷூட்டை விட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது மாதிரி ஹேம்நாத்தை பற்றி சொல்லக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, சும்மா குடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு அவங்க நண்பர்கள் வட்டாரத்துலேயும் இந்த தகவலை பதிவு பண்ணுறாங்க. அதாவது பேலன்ஸ்டாக இருக்குது, இரு தரப்பும் பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ சித்ராவுடைய அப்பா என்ன சொல்கிறார், அவர் போலீஸ்காரில் நான் அந்த ரூமை பார்க்கணும், ஏன்னா பூட்டி சீல் வச்சுருந்தாங்க, ஒரு வழக்கு உள்ள ரூமை வந்து சீல் வச்சுருப்பாங்க. நான் அந்த ரூமை பார்க்கறப்ப ரொம்ப போராடி அந்த ரூமை பார்த்தார். ரூமை பார்த்துட்டு இதுதான் பெட்டு அப்படின்னா இதுதான் ஃபேனு, கை கெட்டுற தூரத்தில் இருக்குது. இப்போ வந்து ஒரு தூக்கு மாட்டணும் அப்படின்னா ஒரு ஸ்டூலோ ஒரு சேரோ ஏதோ ஒன்று நீ கிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தரைக்கும் அந்த ஃபேனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஹேங் ஆகும். எட்டரை தூரத்தில் இருந்து வச்சிங்களேன், நீங்கள் கடைசியாக அணிச்சை செயலாக நம்ம பிரெயின் வந்து காலை ஊன சொல்லும், காலை ஊனி நேராக நின்றுவாங்க. ஸோ அது இல்லை, ஃபேன் எட்டரை தூரத்திலான இருக்குது, அங்கே சுற்றி கிக் பண்ணுறதுக்கு ஸ்டூலே இல்லை. அப்போ என் மகள் வந்து எப்படி தற்கொலை பண்ணியிருக்க முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் அந்த தற்கொலைங்கிறது ஒரு ஹோட்டல் பகுதியில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த மாதிரிலாம் விசாரணை. ரூமுக்குள்ளே எந்த ஊரில் சிசிடிவி வைக்கிறாங்க? இல்லை, யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஹேம்நாத் அதே அறையில் தானே இருக்காங்க எல்லாருமே. ஆனால் இவங்க ஹேம்நாத் அங்கே தான் இருக்கார், கூட தான் இருக்கார். அப்போ அதாவது சாயந்தரத்துலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும், ஈவினிங் 10லேருந்து நைட்டு 10லேருந்து காலைல 4 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு அந்த ரூமுக்குள்ளேன்னு. கடைசியாக வந்துட்டு ஹேம்நாத் வந்து அவங்க கிக் பண்ணல எதுவுமே. என்னொன்று அந்த ரூம் உடைச்சதில் என்னென்னா அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருந்துச்சு. ஒரு ரூம் பூட்டி இருக்குது, தொடர்ச்சியாக நீங்கள் தட்டுறீங்க திறக்கலைன்னா கம்பல்சரி நீங்கள் போலீஸ் ஆட்சியாக தான் திறக்கணும். இது பார்வையாளர்களுக்கு நீங்களாம் உடைக்கக்கூடாது, ப்ரோக் பண்ணவே கூடாது. இல்லை ஒரு விஓ இருப்பாருங்க வில்லேஜ், காப்பாற்றணும் இப்படி பண்ணாங்கன்னா எப்படி சார் பண்ண முடியும்? காப்பாற்றணும்னா இப்போ பிரச்சனைகள் இப்படி ஆகிடும். ரொம்ப உறவுக்குள்ள வழக்குக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வழக்கு நம்ம வந்து உள்ள வந்து ஒரு உயிர் போயிடும் அப்படிங்கிறதுனால உடைக்க தானே செய்வாங்க. ரைட், அது சரிதான். நீங்கள் சொல்கிறது வந்து மாரலி ரைட்டு, நான் லிட்ரலி தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து உடைக்கக்கூடாது, உடைச்சதுனால தான் இப்போ வந்து பிரச்சனையே. அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு? லாட்ஜ் ஊழியர்கள் சேர்ந்து உடைச்சோன்னே இவங்களே எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சுட்டாங்களாங்கிற குழப்பங்கள்லாம் போலீஸுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. அதே போலீஸ் ஆட்சியாந்து உடைச்சிருந்தா பியூர்லி நீங்கள் உள்ள லாக் போட்டு லான்ச் போட்டு நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, உள்ள ஒருத்தன் தாப்பை போட்டு இப்படி வெளில வர முடியும்? இதுனா கொல்லவாசல் உள்ள விட என்ன ஸ்டார் ஹோட்டலுங்க, ஒரு விண்டோ தான் இருக்கும், வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை காரிடார் வழியாலாம். அதனால் அது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டேன். அதை விட்டு கதவு தோற்றுட்டு போய் யாரையும் காப்பாற்றிங்கன்னு நான் டியூன் பண்ணி கொடுக்கல, நீங்கள் அந்த அர்த்தத்தை ஆஸ்பெக்ட் இருக்காதீங்க. ஆனால் பொதுவாக அது மாதிரி இருக்குள்ள ஒரு விஓ அழைச்சாந்து காமிக்கிறது, ஒரு பாடி கிடக்குதுன்னா போய் அதை போய் தூக்கி எடுக்காமல் ஒரு விஓ அழைச்சாந்து காமிக்கிறது, அது செய்யலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 லட்ச ரூபா கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்ல திட்டம், அருமையான திட்டம். அது நான் எவ்வளோ பேர் பயந்துக்கிட்டு தொட மாட்டுறாங்க. தொட்டு ஏற்றினா ஒரு உயிருக்கு ஆபத்து பண்ணலாம்ல, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்த மாதிரி நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது. நான் அப்படி கதவை உடைச்சிட்டு போய் இது பண்ண வேண்டாம் நான் சொல்லலை. ஆனாலும் அதுவும் இந்த வழக்கில் வந்து ஒரு பிரச்சனையாச்சு. ஏன் நீங்கள் லான்ச்சை உடைச்சிங்க, நீங்கள் போலீஸ் ஆட்சி வந்து உடைச்சிருக்கலாம்ல. அப்படியே லாட்ஜ் ஊழியர்கள் தானே உடைக்கிறாங்க, அவங்களே எல்லா 7 பேர் அப்படி சேர்த்தாங்க. இவங்க அம்மா அப்பா வேற மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா வரதட்சணை 20 சவரம் வந்து நகை போட்டிருக்காங்க. யாருக்கு? சித்ராவுக்கு. 15 சவரம் ஹேம்நாத்துக்கு போட்டதா அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது போகும் வரதட்சணை கேட்டு என் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி தான் என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டுங்க. இப்போ தற்கொலை அவங்க பண்ணிக்கிட்டாங்க, அது கேஸ். பட் நீங்கள் தூண்டுனீங்களா தூண்டலையாங்கிறது தான் சார்ஜ். ஓகேயா? தற்கொலை பண்ணிக்கிட்டது ஃபேக்ட், அது உண்மை. பட் நீங்கள் ட்ரிகர் பண்ணீங்களா இல்லையாங்கிறது தான் சார்ஜ், உங்கள் மேலே உள்ள சார்ஜ். நீங்கள் ட்ரிகர் பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே விடுதலை ஆகிருக்கு. தற்கொலை பண்ணிக்கிட்டது பொய்யின்னோ அல்லது அவங்கள யாருமே தூண்டலைன்னோ கிடையாது. அவங்களே ப்ரெஷர், அதாவது செல்ஃபாகவே டிப்ரெஷனில் சில பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்லாம் தெரியாது, அர்த்தமே புரியாது. தற்கொலை மட்டும் ஒன்றுமே புரியாத விஷயம். கொலை கூட கண்டுபிடிச்சிடுறாங்க. எவ்வளோ பெரிய கொலையே இன்றைக்கி பாருங்கள், எங்கே வந்து இத்தனாவது அக்யூஸ்டு விசாரித்து நீ கண்டுபிடிக்கிற. ஆனால் சூசைட் மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு அசம்ஷனில் இதனால இவங்க செத்துருப்பாங்க, ஹேம்நாத்னால இவங்க செத்துட்டாங்கிறது வழக்கு. அவரும் கோர்ட்டுக்கு அலைஞ்சு இத்தனை வருஷம் அலைஞ்சிருக்காரு. ஹேம்நாத்லாம் வேற ஒருத்தனால அவங்க செத்துருந்தாக்க அப்போ இத்தனை வருஷம் கோர்ட்டுக்கு ஹேம்நாத் அலைஞ்சிக்கிட்டு தானே இருந்திருக்காரு. தற்கொலை மட்டும் அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் தற்கொலை பண்ணி லெட்டர் எழுதி செத்து போயிருந்தா அது பிரச்சனையே இல்லை. இல்லை, இப்போ பெற்றோர் வந்து இப்போ மேல்முறையீடு போவாங்களா இந்த வழக்கோட தீர்ப்பு? தாராளமாக. அவங்களோட இம்யூனிட்டியை பொறுத்தது போகிறது வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த். நம்ம போங்கன்னோ போகலன்னு சொல்லலை,
ஆனால் மேல்முறையீடு போகலாம், உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். அது ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்தே போவாங்க, அரசு தரப்புலேருந்தே போவாங்க. அரசு தரப்புலேருந்து இவங்களும் ஒரு எங்களையும் இம்ப்ளீட் பண்ணி எங்கள் சேர்த்துங்கன்னு சொல்லி இவங்களும் போயிடுவாங்க. இப்போ மேல்முறையீட்டில் போய் வழக்கு கூட டைவர்ட் கூட ஆகலாம். உதாரணத்துக்கு ஹோட்டல் சரவணபவன் அண்ணாச்சிக்கு வந்து பூந்தமல்லி நீதிமன்றம் வழங்கியது வெறும் 10 ஆண்டுகள் தான் 2009. 10 ஆண்டுனா இப்போ 2019 விடுதலையாக இருப்பார். இவர் என்ன செய்கிறாரு, ஹைகோர்ட் அப்பீல் போகிறாரு. அங்கே பானுமதி அம்மா இருக்காங்க. மர்டர் கேஸ் எப்படி நீங்கள் 10 வருஷம் தான் கன்விஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ரெட்டாயில் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பானுமதி அம்மா ரெட்டாயில் தானே கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனார். சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் அந்த அம்மா அங்கே போயிட்டு ப்ரமோஷனில் அதுக்கே ரெட்டாயில் தானே கன்ஃபார்ம் ஆச்சு. இவர் பேசாமல் பூந்தமல்லியில் கொடுத்த தண்டனையை வச்சுக்கிட்டு 10 வருஷத்துக்கு இருந்தாருன்னா நன்னடத்தை, இவர் சீனியர் சிட்டிசனாக இருப்பார், இவருக்கு இருந்த பொருளாதார செல்வாக்கு, பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேட்டு, நன்னடத்தில் லீவெல்லாம் கழிப்பாங்க. ஏற்கனவே சிறையில் இருந்தெல்லாம் கழிச்சா ஒரு 6-7 வருடத்தில் வெளில வந்திருக்கலாம். ஆனால் எங்கே போய் நின்றுச்சு, கடைசியாக மருத்துவமனையில் போய் படுத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்து இறந்து போனாரா இல்லையா? அதனால் அப்பீல் போனால் வழக்கு மாறலாம், அது நம்ம சொல்ல முடியாது. அது அந்த நீதிபதியின் மாண்புமிகு நீதியரசரோட பார்வைக்கு ஏற்ற மாதிரி வழக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ திரைத்துறை குறித்து சொல்லுங்கள் சார். ஏன்னா தொடர்ந்து மாணவர்கள் படிப்புக்காக ஒரு மரணம் இருப்பாங்க, காதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரி மரணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலையில் வந்து சினிமா பிரபலங்கள் அதிகமாக தற்கொலை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சமீபத்தில் வந்து ஒரு நடிகர் பாலிவுட்டில் வந்து தற்கொலை பண்ணார். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் நடிகர்கள் வந்து தற்கொலை பண்ணுறாங்க. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரெஷர் இருக்கும் நினைக்கிறேன்? தமிழ் சினிமாவில் சொல்லிக்கிட்டே போகலாம். சோபாவிலேருந்து சில்கு சுமிதா, மோனல், அவங்களோட கூட நடித்தார். காதல் தினத்தை ஹீரோ நடிச்சிருப்பார், அவரும் இறந்து போனார். பிரத்யூஷான ஒரு நடிகை, அதாவது ரேப் பண்ணதுக்கான சிம்டம்ஸ் இருக்குன்னே சொன்னாங்க. அவங்க உடம்புல காயங்கள் இருந்துச்சுன்னு அவங்க இறந்து போனாங்க. அப்படியே வரிசையாக நீண்டுகிட்டே தான் போகுது. இந்த வடிவேலோட ஒருத்தங்க கூட ஜோக்குக்கு நடிப்பாங்க, அவங்க இறந்து போனாங்க. சித்ரா, இப்படி ஏகப்பட்ட பேர் தற்கொலை, சூசைட். இப்போ இவர் நம்ம ரோசாப்பு சின்ன ரோசாப்புன்னு பாட்டு எழுதினார், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். திரைத்துறை எப்படின்னா, இந்த லைட்டிங் நம்ம கூடவே வந்துடாது. சம்டைம்ஸ் ஒரு 1/2 hour இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் திரை பிரபலங்கள் அவங்க நினைக்கிற ஹைக்கை வந்து அடைய முடியறதில்ல. ஆனால் அவங்க ஹைக்கில் இருந்தப்போ அடுத்த அந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியறதில்ல. அதாவது அவங்களுக்கும் ஒரு லவ், எல்லாரோடையும் நடிக்கிறாங்க போகிறாங்கன்னாலும் அவங்களுக்கும் லவ் இருக்கும், அவங்களுக்கும் இதயம் இருக்கும், அவங்களும் சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்களையும் ஆக்டோபஸ் மாரி ஒரு குரூப் வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு காசை திங்கும். ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட ஒரு வெறுமை உருவாயிடுது. யாருமே இல்லையா, சில்கு சிம்தா யார் இருந்தா சொல்லுங்கள்? ஆனால் அதை பற்றி இறந்த பிறகு தான் சொல்கிறான். ஆனால் நம்ம ஆளுகிட்ட ஒரு புத்தி இருக்குது, உயிரோடு இருக்கக்குள்ளே பாராட்டுறதே இல்லை. இறந்த பிறகு அவங்க நல்லவங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தா ஒரு குழந்தை மனசோடு வாழ்ந்துருக்காங்க. பெரிய லெவலில் ஒரு கவர்ச்சி நடிகை, அதனால் அவங்க தப்பாக பேசிட முடியாதுல்ல. கவர்ச்சியாக நடிகருக்கு எல்லாருமே கற்பிழந்தவள்னு பேசிட முடியாதுல்ல. அதனால் அவங்களுக்குள்ளே என்ன உள்ளம் இருந்துச்சோ அதுதான் அவங்களோட ஃபெயிலியர். இறந்து போயிட்டாங்க. பட வாய்ப்புகள் தொடர்ந்து இல்லாமல் போயிடுது, வறுமை விரட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் இந்த 150 படம் மாநகர காவல் விஜயகாந்துக்கு எடுத்தவர் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிருந்தார். இந்த டைரக்டர் எவ்வளோ பெரிய பேனரில் படம் எடுத்தவர், அவர் இறந்து போயிருந்தார். சந்திரபாபு எவ்வளோ வறுமை கிடைச்சப்பட்டார். தியாகராஜ போதர், எம்கேடி தியாகராஜ போதர், என்எஸ் கிருஷ்ணன், தங்கத்தட்டில் சோறு தின்னவங்க. இவங்கெல்லாம் கடைசி காலம் எப்படி போச்சு சரியா? அவங்களாம் ஒரு கொலை வழக்கில் மாட்டினாங்க. அது ஒரு பத்திரிகையாளர் கொலை வழக்கில் தான் மாட்டினார், லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில். அவர் ஒரு மஞ்ச பத்திரிக்கை வச்சு நாளை உன்னை பற்றி இது போல எழுத போகிறேன் அப்படின்னுங்கிறது. அது எங்கன்னா வால்டாக்ஸ் ரோடு இருக்குல்ல, அதில் ஒரு ரிக்ஷாவில் நடந்த கொலை தான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அதில் தான் இவங்க மாட்டினாங்க. அதில் தான் இவங்க எல்லா பொருளும் சொத்தும் போச்சு. எல்லாத்தையும் அவரோட அந்த காது, இந்த டைமண்டு கங்கட்டியா கடுக்கன், அதுக்கு 1000 பெண்கள் அவங்க நினைச்சு நின்னாங்களாம் பார்க்காதவருக்கு. கடைசியாக சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என்எஸ் கிருஷ்ணன் கடைசியாக அந்த பிணத்தை 40 ரூபா கட்டி எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்லைங்க என்எஸ் கிருஷ்ணனுக்கு. பி.கே. ராமசாமி கடைசியாக ஜிஹெச்சில் போய் தான் செத்து போனார். இவங்களாம் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் சேர்த்து வச்சுட்டு போனவங்க. அதனால் அந்த இருக்கக்குள்ளே அந்த ஷேடோ பிற்பாடு தோற்று போக்குள்ளே ரொம்ப கவலைக்கிடமான நிலைக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இறங்கி போய் நாளைக்கு ஒரு கூலி வேலைக்கு போயிடுவோம். இப்போ நமக்கு இதுவே இல்லைன்னு வச்சுங்களேன், புகழ் வெளிச்சம் வந்து உடனே இறங்குறத வந்து ஏற்றுக்க முடியாது. புகழ் வெளிச்சம் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மோனல் வந்து யாரோட தங்கை? சிம்ரனோட தங்கை. சிம்ரன் எவ்வளோ பெரிய ஸ்டாரு. இன்றைக்கி கூட அவங்களுக்கு ஒரு அனந்த கண், அந்த படம் வந்து இன்றைக்கி கூட ஹிட் ஆகிருக்கு, வடநாடு வரையும் போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட தங்கை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியலை. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரெயினிங், அதாவது ஃபீல்டில் ஸ்ட்ரெயின் பண்ண முடியறதில்ல அப்படின்ற ஒரு இயக்கம், தனிமை,
அந்த புகழ் வந்து உங்களோட அந்த நடிகைகளுக்கு அந்த லைட்டிங் இருக்கிற வரையும் தான் எல்லாரும் கூட வருவாங்க. அந்த வெளிச்சம் அவுட் ஆகக்குள்ள நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க. முக்கிய பார்ட்டிகளில் உங்களை அழைக்க மாட்டாங்க. அடா அவங்க படம் ஓட மாட்டுது, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு. சினிமாக்காரவங்க ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இவங்க வந்தால் படம் நல்லாயிருக்கும், இவங்க வரலனா படம் ஓடாது, அப்படி ஒதுக்கி வைப்பாங்க சில பேர். இந்த நடிகரை போட்ட படம் எடுத்தாதுன்னு. அப்போ அந்த புகழ் வெளிச்சம் குறைவுள்ள என்னாவும் தனிமை ப்ளஸ் வறுமை ப்ளஸ் வெறுமை எல்லாம் வரக்குள்ள தற்கொலை தான். அது தற்கொலைங்கிறது எதுக்குமே தீர்வாகாது. நம்ம பிறந்துட்டோம், எப்படி இருந்தாலும் நம்ம வேண்டானாலும் நமக்கு மரணம் வரத்தான் போகுது. யாருமே மரணத்தை நிப்பாட்டி வைக்க முடியுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக வன்முறை இருக்கட்டும், மரணம் வரத்தான் போகுது. அதையா நம்மளா போய் தேடணும்? தற்கொலை வருது, டிப்ரெஷன் ஆகிறோம்னா டாக்டரை போய் பார்த்துடணும். கொஞ்சம் மென்டலி எனக்கு அதுமாரி தோணுது. மருத்துவர்கள் அதுக்கு தான் படிச்சிருக்காங்க. சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இப்போ அவ்வளோ ரேஸ் ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் மனநல மருத்துவருங்கிறவர் ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. எங்கள் பகுதியில் ஒரு பிரபல மனநல மருத்துவர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஆனால் அவர் தற்கொலை பண்ணிட்டு தான் செத்து போனார். வயசில். ஏன்னா அவருக்கு தெரிய வேணாவா நமக்கு இந்த மாதிரி மெட்டபாலிசம் மாறுது, நம்ம மைண்டு பேனிக் ஆகுது, இந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாயிடுனா தான் மனசு. அந்த மனசை வெல்லணும்னா நம்ம அந்த மனசை கொண்டு தான் வெல்லணும், வேறு வழியே இல்லை. மனசு சொல்கிறது எல்லாத்தையும் செய்ய முடியாது. மனசை சம்டைம்ஸ் கொண்டு தான் ஆகணும். நீ சொல்கிறது என்னை தப்பாக டைரெக்ஷன் பண்ணுற, என்னை சாவ நினைக்கிற, நான் சாவறதுக்கு இல்லை, உன் வேலையை பாருன்னு சொல்லி மனசை தூக்கி வைக்கணும். சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஆளாகக்கூடாது. மாணவர்களுக்கு சொல்கிறேன், ஃபெயிலாக போனால் போயிட்டு போதேன். உலகத்தை ஜெயிச்ச எல்லாரும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் நான் ஜெயித்தான் உலகத்தை. ஃபெயிலாக போனால் போகுது. அன்றைக்கி ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான். பள்ளிக்கூடத்துலேயும் திட்டிருக்காங்க, வீட்லேயும் பேரண்ட்ஸு திட்டினா அவன் எங்கே போவான்னு கேட்குறேன். பள்ளிக்கூடத்தில் திட்டாங்களா, சரிப்பா கொடுப்பா. வடநாட்டில் ஒருத்தர் ஃபெயிலாக போயிட்டான் தான் பையன் சொல்லி கிட்டா வெட்டி விருந்து வச்சார். பார்த்தீங்களா இல்லையா? தான் பையனுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாதுன்னு. அவன் தான் தந்தை. பள்ளிக்கூடம் படிக்கிறது மட்டுமா வேலை இருக்குது? ஃபெயிலாக போனால் போயிட்டு போகுது. கமலஹாசன் என்ன படித்தார், எத்தனை மொழி பேசுகிறாரு, காமராஜர் என்ன படித்தார், நாட்டை ஆண்டார். படிப்புங்கிறது ஒரு அறிவுக்கான அளவு கூட இல்லை. ஆனால் அதை போய் ஃபீல் பண்ணி மாணவர்கள் இறக்க ரொம்ப அந்த எண்ணிக்கை குறைவு தானே சார்? நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைவு தானே? இல்லை, நீங்கள் நீயா நான் டாக்ஸ் ஷோக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. பட் அவனுக்கு அதை தோண வைக்க வேண்டியதில்லை. ரைட்டு, பாஸ் ஆனால் அடுத்ததில்லை. அவர் தான் கலைஞர் சொன்னார், 5 பாடம் எழுதியிருக்கான், ஒரு பாடம் ஃபெயிலு, மறுபடியும் 5 பாடத்தை எழுதுகிற சிஸ்டம் நம்மள்ட்ட இருந்தது. அதை ஒழிச்சவர் தான் கலைஞர். எதுக்கு 4 படம் அவன் பாஸ் பண்ணிட்டான்ல, மறுபடியும் எதுக்கு அவன் 4 படத்தை எழுதணும்? இந்த ஒரு படத்தை எழுது கொண்டு வந்து ஒரு கலைஞர் கருணாநிதி. கல்வியில் புரட்சி, அவர் எவ்வளோ படிச்சிருந்தாரு. கல்விக்கும் நம்முடைய சமூக அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்புறம் லவ் ஃபெயிலியர் சொன்னீங்க, தற்கொலை அனாவசியமானது. லவ்ங்கிறது என்னங்க? பாம்பு லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது, பூச்சி லவ் பண்ணுது, உலகமே லவ் பண்ணுது. அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிட்டு இதெல்லாம் அதெல்லாம் இல்லை. மனசை திடமாக வச்சுக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்தை விட ரொம்ப அவசியமானது. அதுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் வேணும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணட்டும், நல்லா பாடி பக்கா ஃபிட்னாக வச்சுருந்தா ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். கராத்தே இந்த மாதிரிலாம் இப்போ நிறைய வந்துட்டு ஸ்கூலில் சிலம்பாட்டம் இதெல்லாம் சேருங்க. மாணவர்கள் படிப்பு இருக்கட்டும், படிக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் உங்கள் மன ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்த வேண்டுங்கிறது என்னோட கருத்து. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.